சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி பிரச்சாரத்தில் பயங்கரமாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்குற சாவித்திரி தாமரைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே சன்னியாசி பண்ண வேலையினால் பிரச்சாரத்துக்கு போஸ் போக முடியாமல் போயிட்டானே அப்படிங்கிற கடுப்பும் ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு இருக்குது. ஒரு பக்கம் சாவித்திரியும் தாமரையும் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர கருவை கலைக்கிறதுக்கு மருந்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மருந்து தமிழ்ச்செல்வியை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மருத்துவச்சி மருந்து கொடுக்கும்போது சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, இந்த மருந்தை கர்ப்பமாக இருக்கவங்க குடித்தா கண்டிப்பாக கரு கலைஞ்சிரும், அப்படி நார்மலாக இருக்கவங்க குடித்தா லைட்டாக வயிறு வலிக்கும், அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. தமிழ்ச்செல்வி தான் இங்கே உண்மையாக கர்ப்பமாகவே இல்லையே. அதனால் அவன் கொடுத்த மருந்துனால கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட போகிறா. போன இடத்துலையே வயிறு வலி தாங்காமல் அவள் சுருண்டு விழுந்துருவா. அதுக்கப்புறம் அவள் செக் பண்ணி பார்க்கும்போது அவள் கன்சீவாகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஆனால் நாம் அப்படி பிரச்சாரத்துக்கு போனதால தான் அந்த கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை ராஜாங்கம் அண்ணன்ட்ட கோத்து விட்டு அதை வச்சு தமிழ்ச்செல்வியை வீட்டோட துரத்திடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே சாவித்திரி தாமரையும். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே எதுவும் நடக்கப்போதும் இல்லை. தமிழ்ச்செல்வி போயிட்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இங்கே சாவித்திரி தாமரைலாம் டிவியில் பார்க்குறாங்க. பார்க்க இங்கே சாவித்திரிக்கு ஆத்திரம் தாங்கலை. என்னடி தாமரை, நாம் காலையில் அவ்வளோ மருந்து கொடுத்தோம், எல்லாத்தையும் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு போனால், ஆனால் இது வரைக்கும் அவளுக்கு ஒன்றுமே ஆகலையே, நல்லா தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, அப்போ அந்த மருந்து வேலை செய்யலையா, என்ன தாமரை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் சாவித்திரி தாமரை பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே போஸ் போக முடியாமல் போயிடுச்சு. இப்போது சேது போக ஆரம்பிச்சிட்டான். சேது மட்டும் போயிட்டு இப்போ பிரச்சாரத்தில் நல்லபடியாக பிரச்சனை பண்ணான்னா கண்டிப்பாக ராஜாங்க மாமா சேதுவை மன்னிச்சிடுவார். அப்படி தமிழ்ச்செல்வியும் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. 2 பேருமே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் இந்த வீட்டில் லாஸ்ட் வரைக்கும் ஒரு வேலைக்காரங்க மாதிரி இருக்க வேண்டியதுதான். இந்த சொத்தை நம்ம அடையவே முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் நேராக போஸ்கிட்டையும் பேசுகிறாங்க. டேய் போஸு, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள கதையை முடிடா போஸு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நம்ம பிளான் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டா. எனக்கு தெரிஞ்சு இப்போது அந்த தமிழ்ச்செல்வி சேது 2 பேர் கதையை முடிக்கிறது மட்டும்தான்டா ஒரே ஐடியா. அப்போ தான் நாம் கரெக்டாக இருக்க முடியும், இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, எனக்கும் அது அம்மா தோணுது. ஏன்னா தமிழ்ச்செல்வி அடுத்தடுத்து ரொம்ப சூப்பராக ஸ்கெட்சு போட்டு காய் நகர்த்தி அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாமா மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காம்மா அப்படிங்கவும் ஈஸ்வரி சொல்கிறாங்க. கரெக்டு தான் போஸு, மாமா மனசில் இப்போ அவள் இடம் பிடிக்க போகிறா போல, அதனால தான் அவள் இந்த அளவுக்கு மும்மரமாக வேலை பார்த்துட்ருக்கா. அவளை அப்படிலாம் விட்டுறக்கூடாது. அப்படி அவளை விட்டுட்டோம் அப்படின்னா நாமளாம் எதுக்கு இருக்கோம்? சரி, நம்ம எதனா ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்படின்னு பார்த்து பிரச்சாரம் பாதி வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வராங்க தமிழ்ச்செல்வி சேதுலாம். அப்போது அதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் போஸு, இப்போ தான் சரியான நேரம், அவங்க சாப்பிட வந்திருக்காங்க, சாப்பிட்டுட்டு திரும்ப இப்போ பிரச்சாரம் தான் போக போகிறாங்க, இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்றான்னு சொல்கிறாங்க. உடனே போஸு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எல்லாத்தையும் என்னையே கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, போஸு நீ போயிட்டு வண்டியில் இருக்கிற அந்த பிரேக் ஒயர் லூஸ் பண்ணி விட்டுறா. லூஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும், அது நல்லதாக நடந்துச்சுன்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லவும் போஸும் போயிட்டு வண்டி ஒயர் லூஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு பிரேக் எங்கே இருக்குதுன்னு தெரியல, பிரேக் எப்படி லூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் திரும்பவும் தமிழ்ச்செல்வி சேதும் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, டேய் போஸு, பிரேக் ஒயர் லூஸ் பண்ணி விட்டேன்னு கேட்க, மா பிரேக் ஒயரை கண்டுபிடிக்கவே முடியலம்மா. அட போடா, வடிகட்டின முட்டாளாக இருக்கேடா, ஒரு ஐடியா போட்டு கொடுத்தா அதை கரெக்டாக பண்ண மாட்டேன்னு கேட்க, மா நீ என்னம்மா திட்டுற, எனக்கு தெரிஞ்சால் தான் தெரியும் சொல்ல முடியும், நான் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படிங்கவும், அதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணிட்டேம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் கரெக்டாக பண்ணுவான், அவனை அமுச்சிருக்கேன். இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு பக்கத்து ஊரில் அந்த கிராமத்தோட சென்டரில் போய் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அங்கே பிரச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி இறங்கி போய் தான் பேசுவாள். அந்த கேப்பில் அவன் கார் பிரேக்கை கழட்டி விட்ருவான் அப்படிங்கவும், சரிடா அதையாவது கரெக்டாக பண்ணு, உருப்படியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நானே கூட போகிறேம்மான்னு சொல்லிட்டு போஸு அங்கே நேராக போய் அவனை அழைச்சிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஊருக்கு தமிழ்ச்செல்வி போயிட்டு பிரச்சனை பண்ணும்போது கரெக்டாக அந்த நபரும் போயிட்டு பிரேக் ஒயர் லூஸ் பண்ணுறாரு. லூஸ் பண்ணிட்டு அப்படியே போஸை பார்த்து கை காட்டுறாரு. போஸும் ஓகே சூப்பர்னு கை காட்டுறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸும் அவனும் அப்படியே பின்னாடியே இவங்க வண்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை முடிச்சுட்டு தமிழ்ச்செல்வியும் சேதும் அதே ஜீப்பில் ஏறி போகிறாங்க. ஜீப்பில் ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது பிரேக் அழுத்தி பார்த்தா பிரேக் பிடிக்கவே இல்லை. டிரைவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஆனால் பிரேக் பிடிக்க மாட்டுது.
என்ன பண்ண தெரியாம ஜீப் ஓட்டிட்டு போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு பைக் ஒன்று ஸ்பீடாக வருது. அதை ஒதுக்கிறதுக்காக வண்டியை கண்ட்ரோல் இல்லாமல் ஓடி பக்கத்தில் இருக்கிற மரத்தை போய் முட்டுறாங்க வண்டியை. முட்டின வேகத்துக்கு இங்கே சேது தப்பிச்சிட்டாரு. கருப்புக்கும் லைட்டான அடி தான். ஆனால் தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. வலியில் துடிக்கிறாங்க. உடனே அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத சேது டக்குன்னு பக்கத்தில் வரக்கூடிய வண்டியை மறித்து தமிழ்ச்செல்வியை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதோட வயிற்றுல அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிக்கிறாங்க. அப்போ தான் சேதுக்கு என்ன பண்ணதே தெரில. உடனே டிரைவரை கூப்பிட்டு கேட்குறாரு, வண்டியில் பிரேக் இல்லை தம்பி, பிரேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பிரேக் கட் ஆகிடுச்சு போல், அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே சேது போயிட்டு பார்க்குறாரு பிரேக் ஒயர் பார்த்தா அதுவா அந்த மாதிரி தெரியல, யாரோ கட் பண்ணி எடுத்து உள்ளே சொருவிட்டு போன மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே சேதுக்கு பயங்கர ஷாக் ஆகுது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. மாமா இது பிரேக் அதுவாக கட் ஆன மாதிரி தெரியல மாமா, நல்லா பாருங்க மாமா, எவனோ கட்டிங்கில் போட்டு கட் பண்ணியிருக்கான் மாமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாப்பிள்ள இது அதுவாக கட் ஆன மாதிரி தெரிலையா அப்படின்னு சொல்கிறாங்க. எவனோ வேணும் தாமம்மா திட்டமிட்டு பண்ணியிருக்கான், என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு இங்கே தானே மாமா நம்ம லாஸ்ட்டாக நிப்பாட்டினோம் வண்டியை, இங்கேருந்து வண்டியை எடுத்துட்டோம், எடுத்து போகும்போது தான் பிரேக் பிடிக்காமல் இந்த நிலமை இருந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே டக்குன்னு அவருக்கு தோணுது. என்ன அப்படின்னா, சேதுக்கு இந்த இடத்துல கேமரா இருக்கு மாமா, இந்த கேமராவில் பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஜீப்பை கவராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கேமரா ஓப்பன் பண்ணி காட்டினா இங்கே பார்க்குறாரு நம்ம சேது. பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் வந்து காருக்கு அடியில் போகிறான். போயிட்டு பிரேக் ஒயர் அவன் தான் கட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் மாமா இவன் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கை காட்டுறான். மாப்பிள்ள அவன் யாருக்கும் கை காட்டுறான் மாதிரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லணும் பார்த்தா கரெக்டாக வண்டி வந்து நிற்கிது. யார் நம்ம போஸ் தான் வந்து அவரை அழைச்சிட்டு போகிறான். மாப்பிள்ள போஸ் தான் மாப்பிள்ள பண்ணியிருக்கான், அப்போது ஏன் மாப்பிள்ள இந்த கேட்டுட்டு வேலை அப்படிங்கவும் இங்கே ஒரு பக்கம் சேர்த்து பயங்கரமாக கொந்தளிக்காரு. மாமா கிளம்பு மாமா அப்படிங்க. எங்கே மாப்பிள்ள, மாமா அவன் எப்படி இப்போ தோப்பில் தான் இருப்பான், தோப்புக்கு போனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு சொல்லிட்டு நேராக சேது கருப்பு அழைச்சிட்டு தோப்புக்கே போகிறாரு. பார்த்தா அங்கே குடிச்சிக்கிட்டு போஸ் உட்காந்துருக்கான். போன வாரத்துக்கு போஸை போட்டு பொழந்திருக்கிறாரு நம்ம சேது. உடனே அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் ஓடி வந்துடுறாங்க. தம்பி 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 சேது, ஏன்ப்பா தம்பி அடிக்கிற போட்டு, தம்பி என்னப்பா பண்ணான், ஏன்ப்பா அவன் இப்படி அடிக்கிற அப்படிங்கவும், என்ன பண்ணனா, என்ன பண்ணலை இவன், என்ன பண்ணலை, என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் எனக்கு தெரியாது நினச்சிங்களா, இன்றைக்கி நாங்கள் போன கார் பிரேக் ஒயரை அறுத்து விட்ருக்கான், இதனால் இப்போது அடிப்பட்டு தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளுக்கு மட்டும் ஏதாவது நடக்கட்டும், இவனை இங்கேயே உயிரோடு வெட்டி புதைச்சிட்றேன், இந்த ஃபஸ்ட்டு முதல்ல அப்பாட்ட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும் கருப்பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜாங்கம் கெஞ்சுறாரு, வேணாம் விட்டுருங்க, இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த சைடில் ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலுமே இங்கே சேதுவால் ஏற்றுக்க முடியல. அப்படியே போஸை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு அதுக்கும் போயிடுது. நேராக ராஜாங்கம் கிளம்பி பண்ணைக்கே வந்துடுறாரு. வந்த உடனே ராஜாங்கம் சொல்கிறாங்க, உனக்கு இனிமேல் தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுப்பா. ஸோ ஒருத்தவங்க தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி திருந்தணும். ஆனால் உங்கள் குடும்பமே அதை பற்றி கவலைப்படாத குடும்பம். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்களாக கிளம்பி போயிடுங்க, இல்லை அப்படின்னா நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்ல செய்த உடனே பலான போஸை அற விட்றாங்க. ஏப்பா இதுதான் கடைசி புரிதா, இனிமேல் உங்களை நான் அந்த சைடு பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, அடைச்சே நமக்கு எதுவும் கெட்ட நேரமா என்ன, நாம் எது பண்ணாலுமே சரியாக அமைய மாட்டுது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தமிழ்ச்செல்வி இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஒருவேளை இந்த கார் ஆக்சிடென்ட் தான் அவங்களுடைய குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பொன் தமிழ்ச்செல்வி மேலே யாருக்குமே சந்தேகம் வராது. இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண போஸு, ஈஸ்வரி இவங்களால தான் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அசால்ட்டாக திட்டத்தை மாற்றி விட்டுருக்காரு இப்போது தமிழ்ச்செல்வி. ஸோ கண்டிப்பாக தமிழ்ச்செல்விய கருப்பத்தை கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் ஈஸ்வரி போஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துவாங்களா, இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.